எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் ஆயில் பேக் தான் போட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா ஆயில் வந்து மசாஜ் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் மசாஜ். ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள். இதில் ஆயில் இல்லையேக்கான்னு கேட்காதீங்க, இந்த காட்டெல்லாம் நிறைய ஆயில் இருக்குது. பாருங்கள், ஆயிலை நல்லா டிப் பண்ணி இந்த ஸ்பிங்கரில் இந்த ரெண்டு ஸ்பிங்கரில் அப்படியே இப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. நான் ஃபாரினில் இருக்கிறேங்க. இந்தியா டு சவுதியில் யான்புன்ற ஒரு இடத்துல இப்போ நாங்கள் இருக்கிறோம். இங்கே முதல் நீங்கள் யான்பு வரீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா யான்பு நல்லா இருக்குங்க. நடுவில் ஒரு தீவு மாதிரி சுற்றி கடல், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. யான்பு ரொம்ப அமைதியாக இருக்கும், பொல்யூஷன்லாம் கிடையவே கிடையாது. நல்லா இருக்குங்க. யான்பு வரவங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகா அரைக்கிற மிஷின் வந்து இல்லை. இங்கே மஞ்சத்தூள் அரைக்க முடியாது, மிளகாத்தூள் அரைக்க முடியாது. மற்றபடி சமையலுக்கு தேவையான எந்த ஒரு மசாலா பொடியும் இங்கே வந்து அரைக்கிறதுக்கான நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரைஸ் மில் இங்கே வந்து கிடையாதுங்க. மிஷின் இங்கே வந்து கிடையாது. நீங்கள் வரவங்க, நீங்கள் முதல்ல வரீங்கன்னா மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் வந்து ஊரில் வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு 1 இயர் நீங்கள் இங்கே தங்க போகிறீங்கன்னா எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? நம்ம இதை வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே பேசலாங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு. நீங்கள் முதல்ல இப்போ தான் வருவீங்க பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிளகாத்தூளை ஊர்லேருந்தே ஒரே ஒரு தூள் அரைக்கிறீங்களோ, நீங்கள் 2-3 ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள்னு ஒன்று அரைப்பாங்க, அதுக்கப்புறம் காரக்குழம்புக்குன்னு ஒன்று அரைப்பாங்க, அதுக்கப்புறம் நான்வெஜ் குழம்புக்குன்னு ஒன்று அரைப்பாங்க, சாம்பார் தூள்னு ஒன்று அரைப்பாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே ஒரே ஒரு தூள் தான் எல்லாத்தையுமே கலந்து போட்டு ஒரே ஒரு மிளகாத்தூள் மட்டும்தான் அரைப்போம். அதுதான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து மஞ்சத்தூள், உங்களுக்கு மஞ்சப்பொடி வேணும்னா மஞ்சத்தூள் வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள்ன்ற குழம்பு மிளகாத்தூள் கிடைக்காதுங்க, தனித்தனியாக தான் கிடைக்கும். தனியாத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், இதெல்லாம் தான் சீரகத்தூள், மிளகுத்தூள், இதெல்லாம் வந்து தனித்தனியாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் குழம்பு செய்யணும். அதனால் நீங்கள் ஊர்லேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் 2 லிட்டர் எண்ணெய் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரது பார்த்தீங்களா, 2 லிட்டர் எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு போடுறேன், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் சென்னை ஏர்போர்ட்டில் ஒன்று நடந்ததுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் பேக்கிங் வந்து ஹெவியாக இருக்கும். நாங்கள் பேக்கிங் பாக்ஸ் ஒன்று இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் இருக்கா. இப்போ என்னென்னா அந்த பேக்கிங் பாக்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு, மீதி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 கிலோ தாங்க. அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோ தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு பாக்ஸோட வெயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு அதிகமாக இருந்தால் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ வந்து முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டானுங்க. அந்த மைக்கா போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவாங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா விடவே மாட்டாங்க. நான் வந்து சவுதி வரும்போது போன வருஷம் 2023 பார்த்திங்கன்னா 800 ரூபாவோ என்னவோ ஒன்றுத்துக்கு வந்து இது பண்ணுறதுக்கு 800 ரூபா சரியாக ஞாபகம் இல்லைங்க எனக்கு. அதை வந்து சுற்றி கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கால் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி காசு கொடுக்கணும். நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து நீங்கள் கொஞ்சமாக ஐட்டம் எடுத்துகிட்டு வரீங்களா, செல்லோ டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. டேப்லேயே சுத்தமாக கவர் பண்ணலை. எங்கள் வீட்டுக்கார் வந்து டேப்லேயே சுத்தமாக கவர் பண்ணிட்டார். எங்களை விடவே இல்லைங்க. உள்ளே வந்து வெயிட் போடுற மிஷின் கிடையாது ஏர்போர்ட்டுக்குள்ளே. நீங்கள் வந்து பேக்கேஜ் பண்ணணும், இங்கே எங்களை விடவே இல்லை பாருங்கள். நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு, வெளியில் கொடுக்குறதுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்தையும் மீறி உள்ளே கட்டாயமாக இருக்குங்க. 2 மிஷின் இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே. வந்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா 2 மிஷின் இருக்குது.
அந்த 2 மிஷினில் நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 30 கிலோ இருக்குது 29 கிலோ இருக்குது போதுன்ற மாதிரி நீங்கள் வந்து செல்லோ டேப் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சுத்தமாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த காசு மிச்சம். உங்களுக்கு இந்த ட்ராவல் வீடியோ எதுனா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதையே வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300-400 வியூஸ் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஊரை சுற்றி காட்டணுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு ஊரை சுற்றி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் யான்பு. பொல்யூஷனே இருக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். சுற்றி கடல், நடுவில் வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும் யான்பு. பேர் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இடமும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்கும். உங்களுக்கு ஊரை சுற்றி பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஊரை சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுன்றதை எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள். ஃபேஸ் பேக் போடணுமா, ஸ்கின் கேரு, ஹேர் கேர் ரொட்டீனு, ஊரை சுற்றி பார்க்கணும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிவான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், முதல்ல பார்த்த என் ஸ்கின்னுக்கும் இப்போ பார்த்து உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து குறைய போகுது, இதுவும் போக போகுது. ஆயில் சுத்த மசாஜ். இது என்ன ஆயிலு, நான் என்ன ஃபேஸ் பேக் போடுறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியணுமா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ஃபேஸுக்கு இந்த ஆயிலையும் இந்த ஃபேஸ் பேக்கை தவிர வேறு எதுவுமே நான் போட மாட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டார்க்காக இருக்கிறோமா ஃபேராக இருக்கிறோமான்றது விஷயம் இல்லை. நம்மளுடைய ஸ்கின்னு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, எந்த ஒரு கலங்கும் இல்லாத எவ்வளோ தெளிவாக இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்கிறது தான் முக்கியம். நான் கருப்பாக இருக்கிறேன், நான் அழகாக இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. கடவுள் எல்லாருக்கும் ஒரு அழகு கொடுத்து தான் பூமிக்கு படைப்பார். எப்படி இருக்குது ஸ்கின்னு? நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய ஆயில் எடுத்துட்டேன். எவ்வளோ தேய்க்கிறேன். இதை வந்து நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன்னா ஒரு துளி ஆயில் கூட என் ஃபேஸில் இருக்காது. முதல்ல எனக்கு புருவம் வந்து இந்த அளவுக்கு திக்னஸே கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது ஆயிலை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து இந்த புருவ ஐப்ரோவெலாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you tomorrow.